ஜெய் மெயின் செஷன் 2 எழுதுகிறவங்களா நீங்கள்? ஆர்ஜிஆர் அகாடமியில் மார்னிங் 10 o'clockலேருந்து 1 o'clock ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து குழந்தைங்க ரிசர்ச் பண்ணதுனால ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறோம். ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக கூகுள் ஷீட் கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் ஃபில் பண்ணுங்கள். நேமு, காண்டாக்ட் நம்பர், இல்லைன்னா 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுமே டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. கூப்பிட்றீங்களா? வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஇ மெயினோட செஷன் 1 முடிஞ்சு ரிசல்ட் வந்துட்டு செகண்ட் செஷனுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம், இதில் எப்போ எக்ஸாமு அப்படின்றத என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா jimain.nta.nic.in இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஃபார் ஜிஇ மெயின் 2025, ரைட். இதில் the National Testing Agency is conducting the joint entrance examination Main 2025 session 2 at different centers located in various cities throughout the country and 15 cities outside India, ரைட்டா. செகண்ட் எக்ஸாமு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடந்தது. அவுட் சைடு கண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு இந்தியாவும் ஒரு 15 சிட்டிஸில் இந்த எக்ஸாம்ஸ் நடந்தது, ரைட்டா. இப்போவும் அதே மாதிரி நடக்க போது செகண்ட் ஃபேஸ், ரைட்டா. செகண்ட் செஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், 2nd, 3rd, 4th, 7th April 2025, ரைட்டா. இதில் பேப்பர் 1 பிஇ பிடெக் எப்போ நடக்குது? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 AM to 12 noon அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் 3 PM to 6 PM. என்னைக்கு? 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த நாட்களில் பேப்பர் 1 பிஇ பிடெக்கு ஃபர்ஸ்ட் செஷனும் செகண்ட் செஷனும் இருக்குது. அப்புறம் 8ஆம் தேதி ஏப்ரல் பேப்பர் 1 பிஇ பிடெக் செகண்ட் செஷன் மட்டும்தான். 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செகண்ட் செஷன் 3லேருந்து 6 மணி வரைக்கும். 9 ஏப்ரல் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பேப்பர் 2A பி ஆர்க், பேப்பர் 2B பி பிளானிங் அண்ட் பேப்பர் 2A அண்ட் 2B பி ஆர்க் அண்ட் பி பிளானிங் போத். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்ன எழுதுவாங்க, பேப்பர் 2A மட்டும் எழுதுவாங்க. அந்த ஏ மட்டும் என்ன, பி ஆர்க்கு. பேப்பர் 2B வந்து பார்த்தீங்கன்னா பி பிளானிங் மட்டும். அண்ட் பேப்பர் 2A அண்ட் 2B எதுக்கு அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்து போத். அப்போ இது எப்போ நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 AM-லேருந்து 12:30 PM. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இது என்னன்னா 3.5 hours கொடுத்துருக்காங்க, ரைட். அப்போ the candidates are advised to visit the official website of NTA and ஏதாவது செக் பண்ணும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா jimain.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு கிடைக்கும். இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ கொடுப்பாங்கன்னா 3 days பிஃபோர் ஆஃப் யுவர் எக்ஸாம். சப்போஸ் 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க? 1, 31, 30 அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோன்னா 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 days பிஃபோர் தான் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் இதை நம்ம செக் பண்ணுங்க. அந்த 3 days பிஃபோர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிட்டி சென்டர் கொடுப்பாங்க. அது எந்த சிட்டியில் உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், ரைட்டா. இப்போ இந்த செஷன் வந்து 2 இருக்குது இல்லையா. இப்போ +2 படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு டைமு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்குது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ஸு, இதுக்கப்புறமா 29th தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ஸ். நடையில் நிறைய டைம் இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி இந்த டைமை யூஸ் பண்ணி ஜிஇ மெயினுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் ஒரு 15 நாளைக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10,000 rupees வந்து இதுக்காக சார்ஜ் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினேஷனில் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வருமோ அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸு கிளியர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாம் சாப்டர் வைஸ். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே வந்து கூகுள் ஷீட் கொடுத்துருக்கு பாருங்கள். இமிடியேட்டாக
வந்து போட்டுருங்க. ஏன்னா கிளாஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீட்டில் இருந்தே பார்த்துக்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இல்லை சென்னையில் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி அண்ணா நகரில் இந்த கிளாஸ் நடக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ரைட்டா? இல்லை கால் பண்ணி என்கிட்ட பேசணும் அப்படின்னா அட்மிஷனுக்கு 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு பேசுங்க. சரியா? சார் இது வந்து சாத்தியமா சார் ஒரு 10 நாள் 15 நாள்லாம் ஜெய் மெயின்லாம் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆனால் நான் ஐஐடி தான் போகணும் சார், நான் வெறித்தனமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கன்சிடரேஷன் இருந்தது, இல்லை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் 1 இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் கோயிங் டு கண்டக்ட் ட்ராப்பர்ஸ் ப்ரோக்ராம். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிக்காக இந்த வருஷம் வி ஆர் டேக்கிங் த ஸ்டெப் அண்ட் இனிஷியேட்டிவ். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் 4 வருஷம் படித்ததுக்கப்புறமா பிளேஸ்மெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது சார், 15,000ன்றாங்க, 15 20,000ன்றாங்க, 50,000. இப்போ நம்ம கூட லேட்டஸ்ட்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து குவியுது. பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஜாபுக்கு. அப்போ இவங்கெல்லாம் எங்கேயோ படிச்சுட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சுட்டு நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஐஐடியோ என்ஐடியோ போயிட்டு மினிமம் ஒரு 18 லட்சத்துலேருந்து ஒரு 24 லட்ச ரூபாய், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் க்ரோர்ஸ், மினிமம் 18லேருந்து ஒரு 24 லட்ச ரூபாய் ஆவரேஜ் பேக்கேஜ் வாங்குறதுக்கு நீங்கள் 1 இயர் பிரேக் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் சீட் இன் ஐஐடி ஆர் என்ஐடி. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் கூட நேற்று ஒரு 2 days பிஃபோர் சன் நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷத்துக்கு ஐஐடி போகிறதோட ஸ்டூடெண்ட் வந்து எண்ணிக்கை கம்மி இருக்குது. 545 இருந்த 2023 கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் 527 ஆயிருக்கு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்னதான் இதுக்கு வழினே தெரியலையே அப்படின்னு. என்ன வழி தெரியல அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் யூ ஹவ் டு இம்ப்ரூவ். அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்பயே டீச்சருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து, டீச்சரை கரெக்டாக கான்செப்டை புரிய வச்சு அழகாக சொல்லிக் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11th and 12th வர்றப்ப அவங்களால கண்டென்ட்டை வந்து தெளிவாக பண்ணக்கூடிய அந்த பேஸை கொடுத்தாலே அந்த குழந்தைங்க வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். பட் அதுக்கு கவர்மெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் வந்து இந்த வருஷம் அடிஷ்னல் சரி ஃபவுண்டேஷனே எடுக்க முடியல, ஆனால் +2 முடிச்சிட்டான் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு 1 இயர் பரவாயில்ல வெயிட் பண்ணி அதுக்காக டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் அந்த பேசிக்ஸ்லாம் கொடுத்து கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்து எப்படி நீட்டுக்கு 1 இயர் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக 1 இயர் நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கு இல்லையா, உங்களுடைய நேம் கொடுங்க, உங்களுடைய நேமு காண்டாக்ட் நம்பரு. எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ட்ராப் 1 இயர், ஐஐடி தான் என்னுடைய ட்ரீம் காலேஜ், என்ஐடி தான் என்னுடைய ட்ரீம் காலேஜ், அந்த மாதிரி இருந்ததுன்னா கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் பேரண்ட் ரெடியாக இருக்காங்களான்னு அவங்ககிட்டையும் கன்சிடர் பண்ணிக்கிடுங்க, கேளுங்க, பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சிபிஎஸ்சி படிச்சுட்டு மார்க் கம்மியாக இருந்தால் ஜாயின் பண்ணிடுறாங்க. 4 lakhs 5 lakhs பெர் இயர் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேமஸ் டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 15,000 20,000 பேர் படிக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டில். இன்றைக்கி சவுத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட் அப்படின்னக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 15,000 பேர் இருக்கிறாங்க. 15,000 பேருக்கும் அவங்க வந்து 1 crore சேலரி போட்டிருக்காங்க. 1 crore போட்டிருக்காங்க. எத்தனை பேருக்குன்னா 2 பேருக்கு 1 crore போட்டிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 100% பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க இல்லையே. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் போயிட்டு என்னுடைய கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைட் பண்ண மாதிரி நான் பிளான் பண்ணணும்னு நினச்சா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் இன் என்ஐடி அண்ட் ஐஐடிஸ், ரைட்டா, ட்ரிபிள் ஐடிஸ். அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் பார்க்கறதுக்கு தான் ஆர்ஜிஆர் வந்து ஸ்டெப் எடுக்கிறோம். சார் ஆர்ஜிஆர் இவ்வளோ பேசுகிறீங்களா, எத்தனை பேர் சார் ஐஐடி எடுத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் யாரையும் ஐஐடிக்கு அனுப்பல. ஆனால் வி ஆர் டேக்கிங் த இனிஷியேட்டிவ். ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப அந்த 11th எடுக்கிறப்ப அந்த பசங்களால் பண்ண முடியல. அப்போ எப்படி தான் போனோம் அப்படின்னு நம்ம போய் அந்த ரிசர்ச் பண்ணி அந்த பசங்க கூட செக் பண்ணி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் சீட்டு வாங்குறவங்கலாம் ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க நீட்டு மாதிரி தான் ஆயிடுச்சு. அங்கே கூட நிறைய பேர் ஃபஸ்ட் டைமே போகிறதில்ல. என்ஐடிஸே நிறைய பேர் வந்து ட்ராப்பர்ஸ் இருக்காங்க, ரிப்பீட் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போது நீங்கள் 1 இயர் வந்து வெயிட் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆர்ஜிஆர் டீம் என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் சரி ஒரு ட்ராப்பர் பேட்ச் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ தமிழ்நாட்டில் வாங்க, சென்னையில் தங்கி படிக்கலாம், அப்பப்போ ஐஐடி கூப்பிட்டு போகிறோம்.
மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி விசிட் பண்ணலாம். ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பசங்க இருக்காங்க. நம்ம மென்டர்ஷிப் மூலயமா நிறைய பேர் போனவங்க இன்றைக்கி அவங்க மென்டர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க பசங்க. அந்த மாதிரி பசங்க கூட இருக்கக்கூடிய ஆல் 23 ஐஐடிஸில் வந்து அலுமினிஸோட உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கூட நீங்கள் பேச முடியும். அவங்களுடைய கைடன்ஸை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிக்குலம் ரெடி பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா கூகுள் ஷீட் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.